ஹலோ காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறதுனா உங்களுக்காக நான் வாக் பேண்டுன்னு ஒரு ஆப் எடுத்துருக்கேன். நான் கீபோர்டு தான் வச்சுருக்கேன். சவுண்டு கேட்குறேன்னு சவுண்டு கேட்குறீங்க போய் ஃபுல் சவுண்டு எடுத்து. ஓகே, தம்பி இதுதான். ஓகே, இப்போ நம்ம பேசுகிறது கேட்கலாம் லைட்டாக. ஓகே, எங்கள் அண்ணன் இப்போ ஜனகன மன்னகத்தை தான் பாட்டு கீபோர்டில் வாசிக்க போகிறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் கீபோர்டில் ஜனகன மன்னகத்தை வாசிக்க போகிறேன். பாருங்கள், நிறைய வாசித்து காட்ட போகிறேன் எங்கள் அண்ணன். ஆமாம், இன்றைக்கி சில பிஜிஎம்ஸில் உங்களுக்காக கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜனகன மன்னகத்தை தான். ஓகே, இருங்க, கேட்காதனாலும் பரவாயில்ல. கீபோர்டு 2 நிமிஷத்துக்கு கரெக்டாக வச்சுருக்கோம். அடுத்தது என்ன வாசிக்கலாம்? இங்கிலீஷ் பாட்டு. எஸ், நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஃபெய்டட்னு ஒரு இது இருக்கும், யூடியூப்பில் போட்டால் பாருங்கள். ஓகே, வாசித்து கட்டியிருக்கேன். அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள். அந்த பாட்டு ஃபெய்டட்னு இருக்கும், நல்லா வச்சுக்கோங்க, ஃபெய்டட். ஓகே, இப்போ ஸ்குட் கேமில் இது மியூசிக் மேங்கல்னு ஒரு கேம் வரும், அதோட மியூசிக்கு. ஓகே, நல்லா இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இது அது பிஜிஎம்மு கேஜிஎஃப் வாசிக்க போகிறேன். எல்லோரும் லைக் பண்ணுறேங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு கீபோர்டு பார்த்துட்டு இந்த டியூன்லாம் கண்டுபிடிச்சி வாசிகிட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட்டாக ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன், அது மட்டும் போதும். சப்ஸ்கிரைபும் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ கேஜிஎஃப் வாசிக்கலாம். ஓகே, இப்போ வாசிச்சாச்சு. இப்போ வேறு என்ன இருக்கு? இது ஐயோ, அது ராட்சசன் மியூசிக்கு, அது வாசிக்க போகிறேன். ஆமாம், ஓகே, இது உங்களுக்கு எல்லாருக்கும் சில பேர் பிடிச்சிருக்கானா? இது வந்து ஸ்லோ மோஷனில் வாசிச்சு காட்டுறேன்.
இது கேரல்ஸ் ஆஃப் த பெல்ஸ்னு ஒன்று பாட்டு இருக்குது. அது நாங்கள் பாடி எங்கள் ஸ்கூலில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அது வந்து அதனால் நாங்கள் இப்போ அதை வாசிப்போம். ஓகே, இப்போ வாசிக்கிறேன். இந்த மாதிரி வாசிக்கும் போது ஒரு டியூன் வரும், அது வாசிக்கிறேன். இப்போ அந்த இது வாசிக்கிறதா நினச்சிக்கோங்க. அதோ இது வாசிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. ஓகே, அடுத்தது இது வந்து அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு பார்த்துக்கோங்க. இதோடது இதோடது இப்போ அதுவும் பேக்ரவுண்டு. இந்த மாதிரி வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஒரு சின்னதாக உங்களுக்காக ஒரு சொல்லித்தரணும்னா இது பண்ணிருந்தேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு டெமோ சாங்ஸ் உங்கள் இதில் அனுப்பிச்சிருக்கேன். நாங்கள் ட்ரம்மு வாசிச்சு காட்டுறோம். அடுத்த வீடியோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரம்ஸுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாசி காட்டுறோம். கிட்டார்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் வாசி காட்டுறோம் உங்களுக்காக. இப்போதைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பபாய். என்னது பீஹோன்னு சொல்கிறோம்.